ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்களோட ஓமானில் ஃபலாஜுங்க ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6 இயர்ஸாக இருக்கோம். ஸோ இந்த 6 இயர்ஸ் லைஃப், அதாவது இந்த ஃபலாஜ் ஏரியாவை விட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஒமானோட மெயின் கேபிட்டல் மஸ்கட், அந்த ஏரியாவுக்கு தான் ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப் வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஷிஃப்டிங் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததை விட நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபலாஜில் தான் இருந்திருக்கேன். 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தக்ஷித் வந்து ஒரு 10 months இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஃபலாஜ் வந்து ஷிஃப்ட் ஆனோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் நிறைய கஷ்டமான விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா கோவிட் டைமில் நான் இங்கே தான் கன்சீவ் ஆகிருக்கப்ப என்னால் இந்தியா கூட போக முடியலை. ஸோ லாக்டவுனில் மாட்டி டெலிவரியெல்லாம் இங்கே பார்த்து தனியாகவே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல இதயத்தை வந்து சம்பாதிச்சேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வந்து சம்பாதிச்சிருக்கேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இங்கே ஒரு 7 years ஆஃப் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம எல்லா தமிழாக இருக்கட்டும், மலையாளிஸாக இருக்கட்டும், ஆந்திரா பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மஸ்கட்டில் தான் இருக்க போகிறோம், மெயின் ஏரியா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மெயின் ஏரியா விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடெல்லாம் அங்கே வந்து பார்த்தாச்சு. தக்ஷிதோட ஸ்கூலுக்கெல்லாம் அட்மிஷன் வந்து அங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ ஷிஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷிஃப்டிங் என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் டைம் கிடைக்கல. ஏன்னா சடன் பிளான்ங்கிறதுனால ஒரு நாள் கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். கிளாத் ஐட்டம்ஸு, அப்புறம் நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ், அதர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரே நாளில் பேக் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதையுமே கவர் பண்ண முடியலை. நிறைய பிளான் பண்ணது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. ஓரளவுக்கு கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸையுமே வந்து மாற்றியாச்சு. பெரிய ஒரு 7-10 உள்ள ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் திங்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சாச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரூமெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. லைட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, ஸோ எல்லாமே செக் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் மட்டும் ஒரு சின்ன ப்ரொசீஜர் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஒரு 1 o'clock வந்து அங்கே ரீச் ஆகணும் புது வீட்டுக்கு. அப்போ தான் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ளாட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு இது வரைக்கும் இருந்த ஃப்ளாட்டில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே போகிறப்ப பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சு. எல்லாமே காலி பண்ணியாச்சு. எம்டியாக தான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஆன்லைன் மூலமாக தான் கிடச்சிது. ஸோ அல்கோயர்லேருந்து வந்திருந்தாங்க சோஹாருக்கு. ஸோ எல்லா திங்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக எல்லாம் எடுத்து வச்சாங்க. பேக்கிங் எல்லாமே கரெக்டாக நாங்களும் முடிச்சிட்டோம். வண்டியெல்லாம் போனது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ பக்கத்தில் சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் லஞ்சுக்கு ஃப்ளாட்டில் சுஜாதா சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் டின்னருக்குலாம் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. பட் ஆனால் எங்களால் போக டைம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கமிட்மெண்ட் வச்சுருந்தாங்க. லஞ்சுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. ஸோ எதையுமே அந்த டைமில் பண்ண முடியலை. ஸோ அவங்களோட அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹவுஸ் நாங்கள் இருந்த ஃப்ளாட்டோட சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. கீ எல்லாம் அந்த கம்பெனியில் கொடுத்துட்டு அது போக சில நம்ம வீடெல்லாம் நீட்டாக இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தாங்கள்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற ஏதாவது அமௌண்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் ஏதாவது அடிக்கிறதுனா பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை எந்த ஃபார்மாலிட்டி எல்லாமே அவங்க முடிச்சு கீ எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா காருக்கெல்லாம் ஏர் பெட்ரோல் எல்லாம் போட்டு அப்படியே வந்து
இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கொரியாத்தில் நாங்கள் வந்து மேரேஜ் ஆன புதுசில் இருந்தோம். ஸோ அங்கேயும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் தான். சொஹாரில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே மஸ்கட் ஏரியா ஃபுல்லாமே வந்து மவுண்டெயின் இருக்கும். ஸோ எல்லாம் ஏறி களைப்பாக வந்தாலும் வீட்டுக்கு ரீச் ஆனாலும் அதோட ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அந்த லாரி எல்லாம் வந்துருச்சு. திங்ஸ் எல்லாம் அங்கே ஏற்றி இறக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு அது போக பெட்டெல்லாம் வந்து அங்கே வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணி இங்கே வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து பேக்கிங் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.